ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு ஒரு ஆட்சியில இருக்கிறவங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கும் போது, அந்த ஆட்சியில பண்ணலையா, அதிமுக பண்ணலையா, 50 ஆண்டுகளா நடக்கலையா, இங்க நடந்தது இல்ல, வடநாட்டுல நடக்கலையா, நிர்பயாக்கு நடக்கலையா, இப்படி இந்த பேசக்கூடிய மடைமாட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை நான் உண்மையிலே அருவருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஒரு அரசியல் நோக்கத்தோட தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது இல்ல, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெண்ணை தாண்டி ஒரு வன்முறை இருக்கிறது, எங்கும் நடமாடக்கூடிய நிலைமையில இல்ல, எல்லா இடத்துலயும் கொலைகள் நடக்குது. அப்படிங்கும்போது இந்த ஆட்சியை நோக்கிதான் உங்க கையை போகும். நீங்க அவங்கள தான் குற்றம் சாட்ட முடியும். அப்ப நீங்க ரொம்ப எளிதா என்ன பண்றீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து நகர்றதுக்கு நீங்க திமுக அதிமுக குறை சொல்லும், அதிமுக பாஜக குறை சொல்லும், இல்ல காங்கிரஸை குறை சொல்லும், இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எதிரணியில யார் இருக்காங்களோ அவர்களை நீங்கள் மிரட்டுவதற்காக, அவங்களை நீங்க அச்சப்படுத்துறாங்க. அந்த போலீஸ் நேரா கொண்டு போய் யாரு குற்றம் சுமட்டினாங்களோ அவங்க மேல வழக்குகளை பதிகிறது, அவங்களை அச்சுறுத்துறது, அவங்களை என்ன சொல்றது, ஒரு தவறான வழக்குகள் போட்டு அவர்கள் மேல இந்த மாதிரி செய்யறதுதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. அதை திமுக அதிகமா செய்யணும் சொல்றோம். இந்த அரசாங்கம் ஏன் அதை அதிகமாக செய்து நான் சொல்றேன்னா, வரிசையாக நீங்கள் இங்க நடக்கக்கூடிய குற்ற பின்னணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இவர்கள் ஆளும் வர்க்கத்துல நெருக்கமாக இருக்காங்க. அப்ப இவர்கள் என்ன துணிச்சல் அப்படின்னா, அரசாங்கத்துல எனக்கு எல்லா இடத்துலயும் பவர் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், செஞ்சேன்னா நான் உடனே வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு இது இந்த திமுகவின் இதுல அதிகமா இருக்கு. இவங்க கேள்வி கேட்பாடு இல்ல. இதைதான் நாங்க சொல்றோம். நீங்க ஏதோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மன நோயாளி மாதிரி திமுக செய்வதெல்லாம் தவறு அப்படி எல்லாம் கிடையாது.